இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க காத்திருந்த பன்னீர்செல்வத்துக்கு நேற்று முன்தினம் இரவு அழைப்பு வந்தது. சென்னை கிண்டி ஹோட்டலில் தங்கியிருந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் வி.கே. சிங், கிஷன் ரெட்டி சந்தித்தார் பன்னீர்செல்வம். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க கிரீன் சிக்னல் காட்டிய அவர் 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். நான் சொல்லப்போவதை நிபந்தனையாக கூட எடுத்துக் கொள்ளலாம் என்றார். பாரதிய ஜனதா தலைவர்கள் சரி என்றதும் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார். இப்போது நானும் என் ஆதரவாளர்களும் அதிமுகவில்தான் இருக்கிறோம். ஆனால் அங்கு எனக்கான உரிமையை நிலைநாட்ட சட்ட போராட்டம் நடத்தி வருகிறேன். அதனால் பாரதிய ஜனதா கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட முடியாது. அப்படி போட்டியிட்டால் சட்ட போராட்டத்தில் எனக்கு வலு இல்லாமல் போய்விடும். பொது சின்னத்தில் என் ஆதரவாளர்கள் போட்டியிடுவர். பாரதிய ஜனதா அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டார். அடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த சசிகலா பழனிசாமி அல்லாத அதிமுகவினர் அனைவரையும் ஒருங்கிணைத்து வருகிறார். பழைய அதிமுகவை கட்டமைக்க முயன்று வருகிறார். இப்போது பாரதிய ஜனதாவுக்கு தன் ஆதரவை தர தயாராக உள்ளார். ஆனால் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து இதுவரை யாரும் சசிகலாவை தொடர்பு கொள்ளவில்லை. வருத்தத்தில் உள்ள அவரை பாரதிய ஜனதா தரப்பில் யாராவது சந்தித்து பேசி அவரது ஆதரவையும் பெற வேண்டும். அதேபோல அமமுகவின் ஆதரவையும் பெற வேண்டும். தினகரனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். பன்னீர்செல்வம் கோரிக்கை ஏற்கப்பட்டதாக அடுத்த நாளே பாரதிய ஜனதா தரப்பில் தினகரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நேற்று பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவாக இருப்போம் என தினகரன் அறிவித்துள்ளார்.